Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸை தான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பேக் நெக் வந்து எப்படி ஒர்க் பண்ணோன்றத மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் முன்னாடி வீடியோவில். ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றதை தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேக்கிங் வீடியோ வந்து என்னால் போட முடியல, டைம் இல்லாதனால. ஸோ அதனால் வந்து இன்னொரு தடவை இதே மாதிரி நான் ஸ்லீவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஒர்க் பண்ணன்றதை மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பப் ஸ்லீவ் இது நம்ம நார்மலாக வைக்கிற பப் ஸ்லீவ் மாதிரி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கர்ட்டுக்கெலாம் வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இது ஒரு பப் ஸ்லீவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக்கில் என்ன பார்டர் ஒர்க் பண்ணமோ அதே பார்டர் வைக்க நான் வந்து தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோடு அட்டாச் பண்ணியிருப்பேன். இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பாக்ஸஸ் மாதிரி மேக் பண்ணியிருப்பேன். இதில் சென்டரில் மட்டும் பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போது இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அதாவது வந்து மேலே மட்டும்தான் அந்த ஃப்ளீட் இருக்கும், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் இருக்க மாதிரி நம்ம இந்த ஃப்ளீட் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து பப் ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுப்போம். நார்மல் ஸ்லீவை விட எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டு தான் பப் ஸ்லீவ் வந்து எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மடங்கு அளவுக்கு நான் இந்த கிளாத்தை வந்து எடுத்திருப்பேன் இந்த பப் ஸ்லீவ் மேக் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸ் ப்ளவுஸுனால் வந்து பார்த்திங்கன்னா இதையே வந்து நான் 3 மடங்காக வந்து ஸ்லீவுக்கு வந்து கிளாத் எடுத்திருப்பேன். ஸோ கிளாத் பத்தாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நான் மேலே வந்து அந்த லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கல, அது வெறும் ஒரு 1 இன்ச்சுக்கு தான் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப் வருது பார்த்திங்களா, அதை வந்து நான் 2 இன்ச்சுக்கு வந்து விட்டுட்டு இந்த ஃப்ளீட் எடுத்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒர்க்கிங்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியானது தான். ஸோ வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த ஒர்க் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து நிறைய ஒர்க் வந்து இருக்காது. அதாவது நம்ம அந்த பப் ஸ்லீவ் கொடுத்ததுனால வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து லைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். நடுவில் மட்டும்தான் பீட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஃப் வந்து நல்லா தூக்குன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தான், ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு இந்த ப்ளவுஸ்க்கு. அதே மாதிரி இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் தனியாக கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பப் ஸ்லீவ் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்பேன். நம்ம யூஸ்வலாக வந்து பார்டர்லாம் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பப் ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் பண்ண இந்த பார்டரை வந்து அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு இந்த ஒர்க்கு. சிம்பிளான டிசைன் தான், ஆனால் நம்ம வந்து போடும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ஒர்க் பண்ணுன்றதுக்கான. இதுக்கான மேக்கிங் வீடியோ என்னால் வந்து போட முடியல, டைம் இல்லாதனால. ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இது ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மேக்கிங் வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.